பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 57வது அதிகாரம் 7வது வசனம். என் இதயம் ஆயத்தமாயிருக்கிறது, தேவனே என் இதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே நீங்க ஆயத்தமாகணும். எதுக்காக ஆயத்தமாகணும் அப்படின்னா, ஆண்டவருடைய வருகை இந்த உலகத்துல வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு நம்ம ஆயத்தமாகணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. ஏசப்பா உயிர் தெழுந்து மேல போகிறதுக்கு சொன்னாரு, நீங்க புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளையும் சனங்களை என்ன பண்ணுங்க, சீசரா மாத்துங்க. அப்ப இந்த உலகத்துல இருக்க ஜனங்க எல்லாரையும் நீங்க என்ன பின்பற்ற பிள்ளைகளா மாத்தணுன்றதுக்காக நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கேன். அதுக்காக நீங்க ஆயத்தமாகணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. எத்தனையோ பேர் ரீல்ஸ் தள்ளி விட்டு போறாங்க. நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க, இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க தானே. சில நன்மையான வசனங்கள் கேட்டா அதை விசுவாசிக்கிறீங்க. இந்த வசனத்தையும் நீங்க விசுவாசிச்சு, ஆண்டவரே உங்களுக்காக நான் ஊழியம் செய்ய போறேன், உங்களுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த போறேன்னு சொல்லிட்டு நீங்க பொருத்தனை பண்ணும்போது அந்த பொருத்தனை ஆண்டவர் நிச்சயமா கேட்பாரு. உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகள், போராட்டங்கள், தடைகள் எல்லாமே இருக்கலாம். அது எல்லாமே நிச்சயமா மாறும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நிச்சயமா மாறப்போகுதுங்க. ஆண்டவருக்காக நீங்க எழும்ப ஆரம்பிச்சிருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்கள் தகவலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.